வணக்கம். எனக்கு முந்தி பேசிய ஜோதிட நண்பர்கள், யூடியூப் வழியாக பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள், நேரில் பார்த்துட்டு இருக்க ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்போதுமே ஒரு சுகர்நாடிங்கிற ஒரு முறை இருக்குங்க. அந்த முறையை வச்சு நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம், ஜாதகம் சொல்லித்தரது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா முறையில் ஜோதிடர்கள் நண்பர்கள் இதுக்கு முன்னே பேசியிருக்கிறாங்க. அது அவங்கவுங்க கருத்துக்கள், அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுது சுகர்நாடி தான். ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா பார்த்த உடனே ஒரு செகண்டில் பலன் சொல்லலாம், பார்த்த உடனே சொல்லிடலாம். அப்படி இன்றைக்கி ஒரு ஜாதகம் ஒன்று எடுத்து வந்துருக்கிறேன். அந்த ஜாதகத்தை பாருங்கள். 18/9/1986 8:31 AM. துலா லக்கணம். லக்கணத்தில் சுக்கிரன், 2ல் சனி, 3ல் செவ்வாய், 5ல் குரு சந்திரன், 6ல் ராகு, 12ல் சூரியன் புதன் கேது. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் ராகு, மேசத்தில் புதன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, துலாமில் சனி. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் குரு திசை 4 வருஷம் 1 மாதம் 10 நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு 39 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தை நம்மகிட்ட கூட கொடுக்குறாங்க. ஜாதகர் நண்பர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. இப்படி பார்த்தோன்னே சொல்லிட்டான், இந்த ஜனனத்தில் உங்களுக்கு திருமணம் இல்லை, திருமணம், குடும்பம், குழந்தை குட்டி அப்படிங்கிற ஒரு பாக்கியம் இல்லைங்க. நாங்கள் சொல்கிறோம்னு கோவிச்சிக்காதீங்க எங்கள் மேலே. இந்த ஜாதகத்துக்கு அமைப்பு இப்படி தான், வாங்கிட்டு வந்தால் கர்மா இவ்வளோதாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்களா? நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தோம். அவங்கெல்லாம் இன்னும் 6 மாதம் போயிட்டால் கல்யாணம் நடக்கும், 1 வருஷம் போயிட்டால் கல்யாணம் நடக்கும். இப்போ உங்களுக்கு கும்பராசி, உங்களுக்கு குரு இப்போ ரிஷபத்தில் இருக்குது. 2025 மார்ச் ஏப்ரலுக்கு மேலே 5க்கு போகுது, உங்களுக்கு திருமணம் அருமையாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டார். அது அவங்களுடைய பாணிங்க. ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வந்தால் திருமணம், குழந்தை குட்டிகள், சந்தோஷம், இப்படியெல்லாம் நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் அவங்களுடைய விதிமுறையை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் எங்களது அப்படி கிடையாதுங்க. எங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்க்கக்கூடிய சுகர்நாடி முறை பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் சொல்கிறேங்க, எங்களுடைய சுகர்நாடியில் குருவுக்கு 6, 8 பாபகிரகம் இருக்கக்கூடாது, சுக்கரனுக்கு 6, 8 பாபகிரகம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா கேதுக்கு 6, 8 குரு, ராகுக்கு 6, 8 சுக்கரன். அப்போ குரு என்பது ஜீவன், சுக்கரன் என்பது ஜீவி. இது ரெண்டுமே பாபகிரகம் தொட்டுருச்சு. ஒரு ஜாதகத்தில் குருவுக்கு 6, 8 கேது இருக்கக்கூடாது, சுக்கரனுக்கு 6, 8 ராகு இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா துலா லக்கணம். லக்கணத்தில் சுக்கரங்குது, மிதுனத்தில் ராகு, ராகுக்கு 6, 8 சுக்கரன் பலன் இறந்துருச்சு. கன்னியில் கேதுக்குது, கும்பத்தில் குருக்குது. அப்போ கேதுக்கு 6, 8 சுக்கரங்க, குரு கெட்டு போயிட்டார். அப்போ ஜாதகத்தில் ஜீவன் என்பது குரு, சுக்கரன் என்பது ஜீவி, ரெண்டும் பாம்புக்கு இடையில் இருந்தால் கெட்டு போயிடும். அவ்வளோதான். இதுக்கு திருமணம், வாழ்க்கை, குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அப்படின்னா என்னங்க இதுக்கெல்லாம் பரிகாரம், இதுக்கு என்ன வழிமுறை? அதெல்லாம் நாங்கள் பரிகாரம் சொல்கிறதில்ல. பரிகாரம் சொல்கிறீங்க போய் பண்ணிட்டு போங்க அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு. ஒரு 15 வருஷமாகவே எந்தெந்த ஜோசிகாரெல்லாம் என்னென்னலாம் பரிகாரம் சொல்கிறாங்களே எல்லா கோயிலையும் போய் பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னாரு. எல்லா கோயிலையும் 10-15 வருஷமாக நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு என்னையா பரிகாரம் கேட்குறீங்க அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் எதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தோம்னாரு. நான் தான் சொல்கிறேன், நாங்கள் பரிகாரமே சொல்கிறதில்லைன்னு. அப்போ ஒரு விதிமுறை இருக்குது, ஒரு கர்மா இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவை அனுபவிச்சே தீரணும். அந்த கர்மாவை மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னால் மாற்ற முடியாது. பரிகாரம் என்பதெல்லாம் மாற்ற முடியாது. எத்தனை கோயிலுக்கு போனீங்கனாலும், எந்த அர்ச்சனை பண்ணாலும், புண்ணிய அர்ச்சனை பண்ணாலும் கர்மாவை மாற்ற முடியாது. அது எங்கள் சுகர்நாடியில் உள்ள விதி. சரி, அதில் விட்டுலாம். அடுத்தது, கேதுக்கு 6, 8 குரு பலன் இழந்துருச்சு, சுக்கரனுக்கு 6, 8 ராகு உட்காந்துருச்சு, திருமண அமைப்பு இல்லை. இது எங்கள் சுகர்நாடி பிரகாரம். சரி, அடுத்தது நீங்கள் பாருங்கள். துலா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய். அந்த செவ்வாய் போய் 3ல் சுக்கரங்காலில், அந்த சுக்கரன் ராகுக்கு 6, 8 கெட்டு போச்சு, 7ஆம் இடமும் பலம் இழந்து போச்சு.
அடுத்தது 2ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார். 2ல் உள்ள கிரகம் குடும்பத்தை நடத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 5ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் குடும்ப அபிவிருத்தி செய்யணும். துலா லக்னத்துக்கு 2ல் இருந்தால் குடும்பம் உண்டு தான், குழந்தை குட்டி உண்டு. ஆனால் இப்போ 2 பக்கம் பாருங்கள், சுக்கரனாக எடுத்துக்கலாம். லக்னத்தில் சுக்கரன் இருக்குது, 3ல் செவ்வாய் இருக்குது. இந்த சுக்கரனும் செவ்வாயும் இந்த நடுவில் இருக்கிற சனி பகவானை கெடுத்துருவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுக்கு 6 8 சுக்கரன் பலன் இழந்து போச்சு. அந்த சுக்கரன் பலனை இழந்துருச்சு. அந்த சுக்கரனுடைய காலில் தான் செவ்வாய் இருக்குது. அப்போ செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் நடுவில் தான் சனி இருக்குது. அப்போ இந்த 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகத்தையும் பலனை இழக்க வச்சிரும். அடுத்தது குரு சந்திரன் 5ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த ராகுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் குருவும் செவ்வாய் மாட்டிச்சு. அப்போ அந்த குருவையும் நசுக்கிடுவாங்க. பாப கிரகத்துக்கு 2 ஒரு கிரகத்துக்கு 2 பக்கமும் பாபகிரகம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் விதி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி. அப்போ அந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சூரியன் போய் 12க்கு போயிட்டார். அந்த சூரியன் யாரோட காலில் இருக்கிறாருன்னா சுய காலில் தாங்கிறார். சுய காலில் இருந்தாலும் ராகு சேரக்கூடாது, ராகு பார்க்கக்கூடாது. ஒரு லக்னத்துக்கு 2 7 11 சூரியன் வந்து அதை ராகுவோ சனியோ பார்க்கவும் கூடாது, சேரவும் கூடாது. அப்போ சூரியன் தன் பலனை இழந்துடும். இந்த 9 கோள்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பலமான கிரகம். அந்த சூரியன் ராகுவோ சனியோ சேரவோ பார்வையோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த கிரகமெல்லாம் தன் பலனை இழந்துருமா. அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2 7 11 பலனை இழந்துருச்சு. 2 7 11 தன் பலனை முழுக்கையாக பலனை இழந்துடும். அப்போ திருமணம் குடும்பம் வாழ்க்கை எதுவும் இருக்காது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவம் பலனை இழக்கக்கூடாது. இப்போ இந்த ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி சனி பகவான் 2 பாம்புக்கு இடையில் சிக்கி இருப்பதால் அந்த கிரகம் தன் பலனை இழந்துருச்சு. அப்போ இந்த சுக்கிரன் லக்னத்தில் இருக்குதுன்னா யாருடைய காலில் இருக்குன்னா ராகு காலில் இருக்கும். அப்போ சுக்கிரன் ராகாவே மாறிடுவார். அது இல்லாத ராகுக்கு 6 8 சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் பாம்பாக மாறிடுச்சு. அப்போ அந்த துலா லக்னத்தில் சுக்கிரன் ராகு காலில் இருக்குது. அப்போ அது பாம்பாக மாறிடும். லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் சனி பகவான் 5ஆம் அதிபதி இருக்கிறார். அப்போ அந்த சனி பகவான் பலனை தரணும்னா 3ல் செவ்வாய் இருக்கிறார், அது சுக்கிரங்கால். அந்த சுக்கிரன் ராகுகால், அந்த செவ்வாயும் பாம்பாக மாறிடும். 2 பாம்புக்கு நடுவில் சனி பகவான் மாட்டிக்கொண்டார். அப்போ 3ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இப்படி 2 3ல் கிரகங்கள் நடுவில் உள்ள கிரகம் தன் பலனை இழந்துடும். அப்போ இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தாலும் இந்த பலனை எல்லாம் போயிடும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிறது எங்கள் சுகர்நாடியில் தெளிவாக சொல்லிடலாம். அதுதான் எங்கள் சுகர்நாடி. இப்போ ஒரு நண்பர் பேசினார், எனக்கு ஒரு 50 வருஷம் உள்ள ஜாதகமெல்லாம் கல்யாணம் ஆகாத ஜாதகம்லாம் எனக்கு கொடுங்க, நான் பிஹெச்டி பண்ணுறேன், டாக்டர் பட்டம் வாங்குகிறேன், ஆராய்ச்சி பண்ணுறேன்னார். தாராளமாக சுகர்நாடியில் உள்ளே வாங்க, பிஹெச்டி பண்ணலாம், பட்டம் வாங்கலாம், ஜோதிடம் அருமையாக சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் குருவுக்கு 6 8 ராகு கேது இருக்கக்கூடாது, சுக்கரனுக்கு 6 8 ராகு கேது இருக்கக்கூடாது. இப்படி பார்த்துட்டு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி இந்த பாம்புக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் மாட்டினீங்கன்னா அந்த பலன் முழுமையாக போயிடும். இதே எங்கள் சுகர்நாடியினுடைய சொச்சமம். அப்போ இந்த ஜாதகன் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் குடும்பம் இந்த வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக அமையாது. அதே போல் பார்த்திங்கன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து 5ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க. அப்போ இது குருச்சந்திர யோகம், அருமையான யோகம், நல்ல யோகம்னு சொல்லலாம். நான் முன்னையே சொன்னேங்க, மக நட்சத்திரத்தில் பிறந்தா ஜெகத்தினை ஆளுவாங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா மாசி மகத்தில் பிறந்தா தான் ஜெகத்தினை ஆள முடியும். இப்போ சந்திரன் வந்து சிம்மத்தில் இருக்குதுன்னா அதுக்கு 6ஆம் இடம் மகரம், 8ஆம் இடம் மீனம். சூரியன் மாசி மாதத்தில் சூரியன் கும்பத்தில் இருக்குதுன்னா அதுக்கு 6ஆம் இடம் கடகம், 8ஆம் இடம் கன்னி. இந்த இடத்துல 2 இடத்துலையும் பாபகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் பாபகிரகங்கள் இருந்தால் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த மாசி மகத்திலே பிறந்தாலும் ஜெகத்தினை ஆள முடியாது, கிராமத்தை கூட ஆள முடியாது.
ஏன்னா இந்த மாசி மகங்கிறது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் 6-8 எந்த ஒரு பாபகரமும் இல்லை ஜெயலலிதம்மாளுக்கு. நீ என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். 24/2/1948 2:48 மாண்டியா மாவட்டத்தில் பிறந்தாங்க ஜெயலலிதா அம்மா. அதை நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த சூரியன் சந்திரனுக்கு பாபகிரகமே தொடர்ச்சி இல்லை. ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா அந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 6-8 பாபகிரகம் இல்லாமல் இருந்தால் தான் அது ராஜயோகத்தை செய்யும். இந்த ஜாதகத்தில் போட குருவும் சந்திரன் குருச்சந்திர யோகம் தான் 5ஆம் பாவத்தில். அன்பு, பாசம், சொந்தம், பந்தம், யோகம் எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஆனால் கேதுக்கு 6-8 போய் மாட்டிக்கிச்சு, பலன் இழந்து போச்சு. லக்னாதிபதி ராகு 6-8 இருப்பதனால் அந்த லக்னமும் பலன் இழந்து போச்சு. 7ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரங்கால் ராகு 6-8 பலன் இழந்துருச்சு. சுகர் நாடியில் தெளிவாக உள்ளே போகலாம், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். லக்கணத்துக்கு துலா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். அந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரங்காலில், அந்த சுக்கிரன் ராகுகாலில். அப்போ செவ்வாய் ராகு தொடர்புடுத்த எங்கள் நாடி முறையில் எடுத்துக்கணும். அப்போ செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்பட்டால் திருமணத்தை நடத்த விடாது ராகு. நீங்கள் 2ஆம் அதிபதி செவ்வாயாக வந்து இப்போ துலா லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் நேரடியாக ராகு காலில் இருந்தாலும் ராகுவோட சேர்ந்தாலும் பாதிப்பை கொடுக்கும். அல்லது செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி ராகு காலுக்கு இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், துலா லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன் ராகு கால், 7ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரங்கால், சுக்கிரன் ராகு கால். அப்போ பாதிக்கு அடைஞ்சு விடும். ஏன்னா செவ்வாய்க்கு கடுமையான பககிரகம் ராகு. ராகு செவ்வாய் தொடர்பு ஏற்படுத்தக்கூடாது. ராகு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டால் திருமணத்தை நடத்தக்கூடாது. ஒரு எங்களுக்கு ஒரு கிரகம் எங்கே இருந்தாலும் அதுக்கு 6-8 இருக்கிற கிரகம் கடுமையான தோஷத்தை கொடுத்துருவான். இப்போ பாரம்பரியத்தில் என்ன நாம் பாரம்பரியம் தான் ஆரம்பத்தில் படித்தோம், இல்லைன்னு சொல்ல. 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் வராங்க. 3ஆம் இடம் 1/4 மடங்கு தான் மறைவுங்கிறாங்க. அது உண்மைதான். அதே போல் எங்கள் நாடி முறையில் ஒரு கிரகத்துக்கு 4, 6, 8 மறைவு ஸ்தானம். அதுலேயும் 6, 8 மிக பொல்லாத மறைவு பானம், மிக மிக கடுமையான தோஷம் ஏற்படுமா. அதுதான் சைடு குத்தும்போம். எங்கள் சுகர் நாடியில் சைடு குத்து. குருவுக்கு 6, 8 என்ன கிரகம் இருக்குதோ அதெல்லாம் தன் பலனை இழந்துடும். அப்போ குருவுக்கு 6, 8 பாபகிரகங்கள் இருக்கக்கூடாது. சுக்கரனுக்கு 6, 8 பாபகிரகம் இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பாபகிரகம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் திருமணம், குடும்ப வாழ்க்கை கெடுத்துரும். இதுதான் எங்கள் சுகர்நாடியினுடைய உண்மை. இந்த சுகர்நாடியில் பார்த்த உடனே பலன் சொல்லக்கூடியது எங்கள் முறை. அதே போல் பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஜாதகம் நாங்கள் என்ன தொழில் செய்ய போகிறோம், தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திருமணம், குடும்பம், குழந்தை குட்டி இதெல்லாம் பாக்கியம் இல்லை, தொழில் எந்த முறையான தொழில் அமைப்பு இருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சுகர்நாடியில் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், இது ரெண்டும் பலமாக இருக்கணும். லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் துலா லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு. அந்த குரு போய் திரியோணத்தில் தான் உட்காந்துக்கிறார், 10ஆம் அதிபதியோடு கூடியிருக்கிறார். அப்போ தொழில் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி எடுக்கக்கூடாது. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா துலா லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு, 10ஆம் அதிபதி சந்திரன், அவங்க 2 பேரும் திரியோணத்தில் இருக்குது. அப்போ திரியோணத்தில் 5ல் உட்கார்ந்தா செல்லமாக வளருவார்கள், செல்லமாக தொழில் செய்வார்கள், எங்கே போனாலும் பேர் புகழ் இருக்கும் அப்படின்னு. அவர் செய்யக்கூடிய தொழில் கவர்ச்சிகரமாக இருக்கும், அந்த தொழிலுக்கு எல்லாம் மயங்கிடுவாங்க, தொழில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் நாடி முறை என்ன சொல்லுதுன்னா, சுகர் நாடி 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், இந்த 2 கிரகமும் இந்த பாபகிரகங்களுக்கு 6, 8 இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் விதி. இப்போ துலா லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு, அந்த குரு போய் 5ல் சந்திரனோட கூடிக்குது. லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி, அது லக்கணத்துக்கு 2 இருக்குது. இது ரெண்டுமே பலனை இழந்துருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேதுக்கு 6, 8 குரு தன் பலனை முழுக்க முழுக்க இழந்துருச்சு.
லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு பலனை இழந்துருச்சு கேதுக்கு 6-8. லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான் 2 பாம்புக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. தொழில் ஒரு சிறப்பு இல்லைன்னு சொன்னேன். தொழில் இல்லைங்க, சாதாரணமான தொழில். வாரத்தில் 6 நாள்னா நான் ஏதாவது ஒரு கடைக்கண்ணி வச்சாலும் தொழில் சிறப்பு இல்லை, ஒரு வேலைக்கு போனாலும் சிறப்பு இல்லை, தொழிலும் அறக்குறையான தொழில் தானே. தொழிலும் செஞ்சு மேலே வர முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டி கடை வைக்கிறாருங்க. அந்த பெட்டி கடை வைப்பார், அது மேலே ஒரு மளிகை கடையை மாற்றுவார், அப்புறமே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டோராக வைப்பார். அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறோம். அப்போ அவருக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் சனி பகவானும் பலமாக இருப்பாங்க. இந்த 3 கிரகம் தான் தொழில் அமைப்பு மேலே கொண்டு போகும். இந்த கிரகங்களுக்கெல்லாம் 6-8 கிரகம் இருக்கக்கூடாது. அப்போ இவர் பாருங்கள், 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு கேதுக்கு 6-8 போயிடுச்சு. லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான் 2 பாம்புக்கு இடையில் மாட்டிக்கிச்சு. அப்போ இவர் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் தொழில் மேலே வளர்ச்சி அடையலை, தொழில் செய்ய முடியல. சரிங்க, நம்ம தொழில்னா வியாபாரம் முதல் போட்டு பண்ண முடியலை, அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு கடைக்கே ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகலாமா, அதுவுமே திருப்தியை செய்ய முடியாது. பொதுவாங்க நமக்கு வேலை நல்லா இருக்குன்னு நம்ம ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறோம் அப்படின்னா சனி பகவான் நல்லா இருக்கணுங்க. அவர் தான் தொழில் காரகன். அவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் அற்புதமான நம்ம தொழில் செய்ய முடியும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் நல்லா இருந்து, சனி பகவான் நல்லா இருந்து, லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் நல்லா இருந்தால் அவர் ஒரு வேலைக்கு போனாலும் அவர் பெரிய ஒரு கம்பெனியை ஒரு தொழில் வச்சு மேலே வந்துடுவார். இந்த அமைப்பு இல்லாதவர்கள் யாருமே பலன் பெற்றதே இல்லை. இப்படி லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பொதுவாகவேங்க, லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 6-8 பன்னெண்டுக்கு போகக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பேர் புகழ் கொடுக்கறது லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 6-8 பன்னெண்டில் 2 பாம்புக்கு நடுவில் போகக்கூடாது. அவங்கெல்லாம் பேர் புகழ் வரவே வராது, அவருடைய பேரெலாம் வராது. அதேமாரி 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு 6-8 பன்னெண்டுக்கு போகக்கூடாது. ராகு கேதுகளுக்கு 6-8 போகக்கூடாது. இதெல்லாம் புகழை இழந்து போயிருங்க. இது தொடர்பு பாதிப்பு இல்லாதவங்க தான் இந்த உலகத்தில் தொழில் செய்கிறாங்க. நான் நிறைய பார்த்துட்டோம். சனி எங்கே இருக்குதோ உங்கள் ஜாதகத்திலே பார்த்துக்கலாங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குதோ அதுக்கு 6-8 ராகு கேது இல்லாத இருக்கணும், பாபகிரகம் இல்லாமல் இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அவர் நின்ற இடத்துக்கு 6-8 பாபகிரகம் ராகு கேது இருக்கக்கூடாது, பாபகிரகம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு தொழிலுக்கு செய்கிறாங்க, மேலே வராங்க. நான் நிறையா அனுபவத்தில் பார்த்துட்டோம். இதெல்லாம் நடைமுறையில் ஒத்து வருது அப்படின்னு பார்க்கும்போது நான் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறேன், இல்லைன்னு நீங்கள் ஒரு ஒப்பிட்டு கூட பார்க்கலாம். 91-92 பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே மகரத்தில் சனி இருக்கும். 91-92 நீ பாருங்கள். அந்த மகரத்தில் சனி போய் என்ன பண்ணணும்னா உத்திராடம் 2-3-4 இருக்கும். அதுக்கு நேர் 8 சிம்மத்தில் குரு பூராடம் 1-2-3-4 போகும். இந்த சனி பகவான் 3 பாதத்துலேயும் அந்த குரு பகவான் சுக்கிரன் 4 பாதத்துலையும் போகும்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். ஒரு தொடர்பாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு தொழில் சிறப்பு இல்லைங்க. நாங்களாம் பார்த்தாச்சு. இந்தமாரி சனி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு 6-8 பகையான கிரகம் இருக்குதோ அவங்கெல்லாம் தொழில் சிறந்த தொழிலே இல்லைங்க. இந்தமாரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டு வந்துட்டோம். சனி பகவான் எங்கெங்கெல்லாம் நகர்றாரோ அப்போ சனி பகவான் நின்ற நட்சத்திராதிபதியும் அதுக்கு 6-8 உள்ள நின்ற நட்சத்திராதிபதியும் பகையாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னால் 91-92 மகரத்தில் சனி பகவான் சூரியங்காலில் போகும். அப்போ சனி சூரியனாக மாறிடுவார், அந்த குரு போய் சுக்கரனாக மாறிடுவார். அப்போ சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் கடுமையான பகை எங்கே? சுகரநாடியில். தொழில் போயிடும், எந்த தொழிலுமே இருக்காது. ஒரு கால் இதே சனி மகரத்தில் இருக்கும்போது சிம்மத்தில் குரு இருக்கும்போது கடக லக்கணத்தில் பிறந்திருந்தால் திருமணமே இருக்காது. ஏன்னா 7ஆம் அதிபதி பாடிப்பட்டு போயிடுவார், திருமணம் பண்ண முடியாதுங்க. இப்படி உங்களுக்கு
தொழில் ஸ்தானத்தையும் எடுத்துக்கணும், தொழில் காரகத்தையும் எடுத்துக்கணும். லக்கணத்தை போட்டு அது லக்கணத்துக்கு எந்த ஸ்தானம் பெறுதுன்னு பார்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு கடக லக்கணமாக இருந்தால் திருமணம் ஆகிறது அரிது. சரி, இப்படி எடுத்துக்கலாம். தனுசு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிற அந்த தேதியில் 2ஆம் பாவம் பாதிக்கப்படுதா, திருமணம் ஆகியிருக்கான். தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் வச்சு திருமணத்தை பண்ணிருப்பாங்க, ஆனால் குடும்பம் நடத்த முடியாது. இந்த தனுசு லக்கணமாக இருந்து சனி பகவான் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாவத்தில் போகும்போது அதுக்கு 8ல் அதுக்கு 8ல் சிம்மத்தில் குரு பூராடங்காலில் ஓடிட்டு இருக்கும்போது தனுசு லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்த கல்யாணம் பண்ணி தான் மனைவி அவனை விட்டுட்டு ஓடி போயிடுவான். அசிங்கப்படுத்திடும், அவமானப்படுத்திடும், ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திடும். 2ஆம் பாவம் பாதிக்கப்படும். 7ஆம் பாவம்னா திருமணத்தை பாதிக்கப்படும். ஒரு கால் மேச லக்கணமாக இருந்து இப்படி சனியும் குருவும், சனி சூரியங்கால் குரு சுக்கரங்காலில் இருந்தால் தொழிலே இல்லாத போயிடும். எங்கள் ஊரில் ஒருத்தர் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான், மேச லக்கணம். நான் சொன்ன அமைப்பு அப்படியே இருக்குது. அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கும். ஏன்னா 1961 62 பிறந்தார். 65 வயசு. எனக்கே 62. நான் 64 பிறந்தேன். என்னோட 2 வருஷம் 3 வருஷம் பெரியவர் தான். நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தார். பிரபலமான எம்எல்ஏ எம்பி அவருக்கு நல்ல அறிமுகமானவங்க. நிறைய எம்எல்ஏ எம்பி நல்ல அறிமுகமாகி நல்ல செல்வாக்கு படைத்தவர். யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி, அவர் பேர் பொன்னுசாமி, எங்கள் ஊருக்கார். பொன்னுசாமி இங்கே வான்னு கூப்பிடுவார். ரங்கராஜ குமரமங்கலம் அவர் பொன்னுசாமி கிட்ட கூப்பிடுவார். திருச்சி எடப்பாடி எம்எல்ஏ காவேரின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சகல. எவ்வளோ ஒரு பிரபலமான உலக அளவில் புகழ்பெற்ற வாழப்பாடி ராமமூர்த்தி, இந்திய அளவில் புகழ்பெற்ற குமரமங்கலம் எப்போ ஒரு எம்எல்ஏ காவேரி, இவங்களுக்கெல்லாம் நெருங்கிய சொந்தக்காரராகவும் நெருங்கிய பழக்கமானவங்களாம் இருந்து அந்த ஜாதகன் வாழ்க்கையில் முன்னேற முடியலை. அவங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் இவன் இப்படி நம்ம கூட இருக்கிறான், பண்ணுறான், செய்கிறான்னு சொல்லி பெட்ரோல் பங்க் 2 வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு நடத்த முடியல, ரீச்சு கொடுத்தான். நீங்கள் கோடீஸ்வரன் சப்போர்ட் பண்ணாலும், கோடீஸ்வரனே இருந்தாலும் சனிக்கு 6, 8ல் பாபகிரகம் இருந்தால் அவன் தொழில் செஞ்சு மேலே வர முடியாது. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஜோதிடத்தில் ஜோதிடம் புக்கு பார்க்குறோம், படிக்கிறோம். அதை விட ஒரு ஜாதக விதிமுறை எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு 50 ஜாதகம் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்த்தா கரெக்டாக வருதுன்னா அந்த ஜாதகம் தான் இந்த மேடைக்கு வரும். இப்படியெல்லாம் நிறையா பார்த்து அவங்கெல்லாம் பலன் இழந்து போயிட்டாங்க. பொதுவாக சனி பகவானுக்கு 6, 8ல் பாபகிரகமாக இருந்து விட்டு அவன் எந்த தொழில், கோடீஸ்வரனாக இருந்தாலும் தொழில் செய்ய முடியாதுங்க. சனி பகவானுக்கு 6, 8ல் எந்த பாபகிரகம் இல்லாமல் சனி லக்கணத்துக்கு கேந்திரன் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று சனி பாபகிரகம் தொடாமல் இருந்தால் கூலி வேலைக்கு போனாலும் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. கூலி வேலைக்கு போனாலும் கோடீஸ்வரன் ஆயிடுவான். இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நான் சொல்லக்கூடிய விதியை எடுத்து உங்களுடைய ஜாதகம், சொந்த பந்தம், ஜாதி சனக்கிற இடத்துல எடுத்து பாருங்கள். நான் தான் தேதி வாரியாக சொல்லியிருக்கிறேன். சனி பகவான் எங்கெங்கே இருப்பார், எந்தெந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. சனி தான் தொழில் காரகன். ஒரு தொழில் அமையணும்னா சனி பகவானுடைய அருள் இல்லாமல், அது துணை இல்லாமல் யாரும் தொழில் செஞ்சு மேலே வர முடியாது. அப்போ அந்த சனி பகவானுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இந்த ஜாதகம் துலா லக்கணம், துலா லக்கணத்துக்கு 2ல் சனி பகவான் இருக்கிறாரு, சுய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, பலம் அதிகமாகுன்னு சொல்லலாம். சுக்கிரன் ராகு கால், இந்தான செவ்வாய். லக்கணத்தில் சுக்கிரன் ராகு கால், இந்தான செவ்வாய் சுக்கிரங்கால், 2 பாம்புக்கு நடுவில் சனி பகவான் அமைந்துருச்சு. இந்த ஜாதகன் 39 முடிஞ்சு 40 நடக்குது, எந்த தொழிலுமே போகலை, எந்த தொழிலுமே செய்யலை, செய்ய முடியாதுங்க. இப்படியெல்லாம் தொழிலை எடுத்துக்கணும், திருமணத்தை எடுத்துக்கணும், 12 பாவத்தையும் ஆய்வு பண்ணணும். இப்படியெல்லாம் ஆய்வு பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஜோதிடம் சிறப்பாக சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. இப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்கலாம். இல்லைன்னா கோயில் பரிகாரம் என்பது அது முன்காலத்தில் எப்படி கொண்டாந்தாங்கிறது வேற, அது வேறு முறையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கெல்லாம் ஜோதிடர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஜோதிடம் தெளிவாக சொன்னால் போதுங்க. நான் சொல்கிறேங்க, தெளிவாக ஜோசியம் சொல்லுங்கள். ஜோதிடம் தெளிவாக சொல்கிறாங்களே இல்லையா, வந்தோடனே அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு. ஒரு ஜாதகன் 12 பாவமும் 9 கோள்களும் பலனை கொடுத்தா எந்த பரிகாரம் தேவையில்லை, கெட்டு போயிட்டாலும் எந்த பரிகாரம் தேவையில்லை, நல்லா பார்க்க முடியாது. அதெல்லாம் கூட்டு வந்து மேலையெல்லாம் கொண்டாட முடியாது. இப்போ எனக்கு முந்தி பேசின ஜோதிட நண்பர்கள் எல்லாமே ரொம்ப அனுபவம் உள்ளவர்கள், என்னோட வயதிலையும் அதிகமானவர்கள், நிறையா கருத்துக்கள் பரிமாறி கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாருமே ஒரு பொதுவான கருத்து தான் பேசுகிறாங்க. இப்போ அவங்க கருத்துக்கள் என்னென்ன, அவங்கள கருத்தில் நான் தலையிட்டு என்ன சொல்கிறேன்னா, அது என்ன அதில் பிழைவு இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அப்படின்னா பாருங்கள், நான் சொல்கிறேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இப்படி 7 கிரகத்தை வரிசை எழுதிங்க. இந்த 7 கிரகம்தான் ஒரு திசாநாதனாக வரப்போகுது. வேதகன் வரப்போகிற கிரகம் இந்த 7 தான். ராகு கேதுகளுக்கு வேதகன் கிடையாது. அப்போ சூரியனுக்கு வேதகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சந்திரனுக்கு வேதகன் சூரியன், செவ்வாய்க்கு வேதகன் புதன், புதனுக்கு வேதகன் செவ்வாய், குருவுக்கு வேதகன் சூரியன், சுக்கிரனுக்கு வேதகன் சனி, சனிக்கு வேதகன் சுக்கிரன். இதுதான் அமைப்பு. சரி, இப்படி இருந்தால் இதுக்கு என்ன பலன் சொல்கிறது அப்படிங்கிறத மக்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்போ சூரியனுக்கு வேதகன் சுக்கிரன். சூரியன் லக்னாதிபதியாக வராரு, 7ஆம் அதிபதியாக வராரு, அல்லது திசை நடத்துகிறாரு அப்படின்னா நீங்கள் ஆய்வு பண்ண பார்க்கக்கூடியது என்னென்னா, சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, பரணி பூரம் போராட்டத்தில் இருக்கிறாரா. அப்படி இருந்தால் சூரியன் வேதகனாக மாறிடுவார், கெடுபலனை செய்வார். எங்கள் நெசைன்னு ஒரு தலைவர் என்ன எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறார். இது உண்மை இருக்கு. கருணாகரன் வந்து ஆராய்ச்சி பண்ணுறார். இது உண்மை தான். ஆனால் நீங்கள் அத்தனையும் கற்ற வித்தை அத்தனையுமே வேதகன் கால் வாங்கிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு விதிவிலக்கு உண்டு. சூரியனுக்கு வேதகன் சுக்கிரன் என்றால், சூரியன் பரணி பூரம் போராட்டத்தில் இருந்தால் அவன் வேதகனாக மாறிடுவார். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி இருந்தால் திருமணம் ஆகாது, 2ஆம் இடம்னா குடும்பம் ஆகாது, 10ஆம் இடம்னா தொழில் ஆகாது. இதுதான் முறை. ஆனால் பரிகாரங்க சொல்கிறாங்கல்ல, இதுக்கு விதிக்கு விதிவிலக்கு உண்டு. எப்படின்னா, அந்த சுக்கிரன் பலம் பெற்றால் சூரியன் திசை 6 வருஷம் போயிடும், வேஸ்ட். சுக்கிரன் பலம் பெற்றால் லக்னத்துக்கு கேந்திரன் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று பலம் இருந்தால் சூரியன் முழு பலனை இழந்துருவார். ஒரு கால் அந்த சுக்கிரன் பலவீனப்பட்டால், லக்னத்துக்கு 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகம் பெற்று பலவீனம் பெற்றிருந்தால் அந்த சூரியன் முழுக்க அற்புதமான பலனை வேலை செய்வார். இதுதாங்க விதிக்கு விதி விலக்கு. இதுக்கு பரிகாரம் தேவையில்லை. நீங்கள் நம்ம நசீனூர் கருணாகரன் ஐயா எடுத்து வச்சிருக்கிறார். நான் சொன்னதை எல்லாமே எழுதி வச்சிருப்பார். விதிக்கு விதி விலக்கு உண்டா உங்ககிட்ட இருக்கா? நீங்கள் நான் சொன்னதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. என் நோட்டில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். என் மாணவர்கள் அத்தனை பேர்த்துக்குமே இதை காட்டுவேன். நான் கிளாஸ் எடுக்கிறேன். நான் சொன்னது அத்தனையுமே உங்கள் கையில் இருக்கலாம். ஆனால் நான் சொன்னது விதிக்கு விதிவிலக்கு உண்டா? விதிவிலக்கு உங்ககிட்ட இல்லை. ஒரு கிரகம் வேதகன் சாரை வாங்கிட்டால் கெடுபலன் மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். அந்த விதிக்கு விதிவிலக்கு என்னன்னா, சூரியன் சுக்கிரன் கால் வாங்கியிருந்தால், சுக்கிரன் கெட்டிருந்தால் சூரியன் திசை முழுக்க நன்மை செய்யும். இப்படிங்கிற விதிக்கு விதிவிலக்கு உங்ககிட்ட இருக்கா? இல்லை. நான் எங்கள் நசீனூர் கருணாகரன் ஐயா கிட்ட மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஜோதிடத்தையுமே சொல்லுவேன். நீங்கள் யூடியூப்பில் வர ஜோதிடர் அத்தனை பேர்கிட்டையுமே உங்ககிட்ட விதிக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த விதிக்கு விதிவிலக்கு இருந்தால் நீங்களே சொல்லியிருப்பீங்க. விதிக்கு விதிவிலக்கு இல்லாதனால தான் கோயில் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுதான் விதிக்கு விதிவிலக்கு. இதுக்கு பரிகாரம் தேவையில்லை, தானாகவே நடக்கும். நல்லாத காளிதாசுங்கிற ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு ஏமாளியா கோமாளியா நடித்திருப்பார். அதை நம்பையார் கூட்டிகிட்டு போய் அது வேற விடுங்க. அப்போ சொல்லுவார், ஏன்னா புலவா எங்கடா என்னை கூட்டிட்டு போறீங்கன்னு. உடனே லட்டு கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், கூட்டி போகிறோம்பாங்க. அவர் சாப்பாடுன்னு பிரியமாக போட்டி விடுவார். அப்போ அந்த காளி தேவிக்கு
வாசக்கூட்டி கோலம் போடுறது, ஆட்டுக்கார தலையை இழுக்கி விடுறதும்பார். தானாகவே நடக்கும்பார். அவர் நம்பியார் சொன்னது அப்படியே நம்பிக்கையார். அப்பாவி தானே. இப்போ காளிதேவிகிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே தானாகவே கூட்டிக்குமா, தானாகவே கோலம் போட்டுக்குமா. ஆட்டுக்கிட்ட போய் சொல்லுவார், தானாகவே தலை கூட்டுமா, தானாகவே மேய்ச்சிக்குவீங்களாம். சூரியனுக்கு வேதகன் சுக்கிரன், சூரியன் பரணி பூரம் போராடங்கால இருந்தால் சுக்கிரன் கெட்டு போயிட்டா தானாகவே நல்லா நடக்கும் எல்லாமே. ஒன்றும் பரிகாரம் பண்ண தேவையில்லை. இதுதான் விதிக்கு விதி விலக்கு. நான் சொல்லி நான் நடைமுறையில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. துலா லக்னம் 9 புதன் செவ்வாய்க்கால். புதனுக்கு வேதகன் செவ்வாய், புதனுக்கு வேதகன் செவ்வாய். அந்த செவ்வாய் கடகத்தில் நேசமாயிருச்சு. புதன் திசை 17 வருஷம் கொடி கட்டி பறக்கிறார். எங்கள் சுகர்நாடியில் வேதகன் என்ற நட்சத்திராதிபதி கெட்டு போயிட்டா பலனை தருங்கிறது எங்கள் விதி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. எங்கள் நசீனூர் கருணாகரன் ஐயா வந்து வேணும்னா அவருடைய ஆராய்ச்சியிலவே சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் எங்கள் சுகர்நாடியில் சொல்லக்கூடிய விதிமுறைகள் 100% அத்தனையும் உண்மையாக இருக்கும். எங்கள் சுகர்நாடியில் ஜோதிடம் இதெல்லாம் கணிதம் வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம். இந்தமாரி நிறையா விதிமுறைகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான விதிமுறைகள் நிறைய இருக்கிறது. இப்படி வச்சு தான் எங்கள் சுகர்நாடியில் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. சுக்கிரனுக்கு வேதகன் சனி. இப்போ எங்கள் பிகே சந்திரசேகர் அண்ணன் சொன்னார், சனியும் சுக்கிரனும் கேந்திரம் திரிகோணத்திலிருந்து விட்டார் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும்னு. துலா லக்னம் 4 சுக்கிரன் சனி. சுக்கிர திசை வந்து அந்த ஜாதகன் எந்த தொழிலும் செய்யலை, பொருளாதாரம் இல்லை, வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். ஜாதகம் இருக்குது, ஆள் இருக்கிறான், கூட்டு போய் காட்டுறேன். நீங்கள் சொல்கிற மாரியே உங்கள் விதியெல்லாம் எங்களுக்கு செல்லுபடி ஆகிறது இல்லைங்க. இருங்க, பிகே சந்திரசேகர் அண்ணன் எங்கள் அண்ணன் சொன்ன மாரி கூட நான் வச்சுக்கிட்டாலும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். சனியும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்தால் பொருளாதாரத்தில் யோகம், கோடீஸ்வர யோகம். கோடீஸ்வரன் வசதி படைச்சவன். துலா லக்னத்துக்கு 4 சனி சுக்கிரன் இருக்குது. ஏன்னா சுக்கிரனுக்கு வேதகன் சனி. சனி சொந்த வீட்டில் இருந்ததுனால சுக்கிரன் திசை 20 வருஷம் பூஜ்ஜியமாக போயிடுச்சு. எங்கள் சுகர்நாடியில் நாங்கள் சொல்லக்கூடிய ஆதிபத்திய அத்தனையுமே வேலை செய்யும். எங்களுடைய சுகர்நாடி அவ்வளோ ஒரு சூட்சமத்தை கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்காரது அப்பால்பட்டது. எங்கள் சுகர்நாடி அவ்வளோ வேலை செய்யும். இதுதான் எங்கள் சுகர்நாடியோடைய சூட்சமங்கள். இந்தமாரி வேதகனுக்கு ஒரு விதிமுறை கொடுப்போம், அந்த விதி கரெக்டாக வரும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசின் என்ற நட்சத்திர, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி 3 பேரும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் அவன் ஒரு குடிசையில் பிறந்தாலும் கோபுரத்துக்கு வந்துடுவான். ஏன் இப்போ ஒரு ஊரில் போய் பேருங்க, ஒருத்தர் பேர் சொன்னால் உலகத்தை அந்த ஊருக்கே தெரியும். எங்கள் ஊரில் ஒருத்தர் சித்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். 50 கிலோமீட்டருக்கு அந்தான போய் இரும்பால சித்தன் அவருக்கு தெரியும், அவர் பேர் தெரியும். ஏழ்மையில் பிறந்தவர் தான் அவர். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசின் என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி எல்லாம் கேந்திரம் தெரியாத உச்சம். ஏழ்மையில் பிறந்தார். இன்னைக்கு பல கோடிக்கு சொத்துக்கு அதிபதி. அதை விடுங்க, அவர் 50 கிலோமீட்டர் தள்ளி போய் இரும்பாலை செத்தன்னா அவருக்கு நல்லா தெரியும், ஃபேமஸ். லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் மிக சிறந்த சாதனை படைப்பார்கள். மேச லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன் 9ல், 10ல் உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் லக்னத்தில். அப்போ லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் பலமாக இருக்குது. அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. அவரு பல கோடி சம்பாதிச்சிட்டாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு எத்தனையோ கோடி சம்பாதிச்சா கூட எனக்கு சந்தோஷம் இல்லை ஜோசிக்காரன். இது நான் சொல்கிறேன், அவர் சொன்னது வார்த்தை சொல்கிறேன். நான் ஒரு வார்த்தை உலகத்தில் என் காதில் கேட்டது தான் சொல்லுவேன், நான் சொன்னது தான் வந்து சொல்லுவேன், கற்பனை சொல்ல மாட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் பல கோடிக்கோட சம்பாதிச்சிருக்கலாம். நான் சேலத்தில் இருக்கிறேன். சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், இப்படி 5 மாவட்டத்தில் 100 கோடிக்கு 200 கோடிக்கு சொத்துக்காரர் எல்லாமே. நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நான் நிலம் வாங்கி தருவேன். என் காரில் ஆடி காரில் வராங்க, ஏசி உள்ள காரில் என்னை கூட்டி போவாங்க, நான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். சேலத்தில் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், அவங்களுக்கு உள்ள மரியாதை எனக்கு கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு பெருமை, அதுதான் பெருமைன்னு சொன்னார். நாளைக்கு தான் அவரை கூட்டி போய் காமிக்கிறேன்.
பணம் காய்ச்சி விடுங்க. அவரு பல கோடி 100 கோடி ரூபாய்க்கு அவர்கிட்ட இருக்கும். ஆனால் அவரை விட 10 மடங்கு உள்ள கோடீஸ்வரன்லாம் அவருக்கு சரிசமாக அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவருக்கு ஆறு வச்சுக்கிறார், வீடு பேங்கலாம் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறது என்னை விட 10 மடங்கு கோடீஸ்வரன்லாம் ஈக்குவலாக என்னை பற்றி பேசுகிறாங்க. அதுதாங்க எனக்கு பெருமைன்னார். இந்த காதலை கேட்டேன். அவர் ஜாதகம் என்கிட்ட இருக்குது. அவருக்கு ஜாதகம் ஆலோசனை நான் சொல்லுவேன். அதுபோல் அவர் சொன்னது அதான் பெருமை. லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவருக்கு பேர் புகழ் எல்லாமே உண்டு. கோடீஸ்வரெல்லாம் அவரோட நெருங்கி பழகுவான். அவர் 2 வீலரில் போட்டோம், காரில் போட்டோம், ரோட்டில் அவன் எந்த பெரிய போலீஸ்காரனாக இருந்தாலும் அவனை ஒன்றும் டச் பண்ண முடியாது. வளைச்சா பார்த்தோன்னா சளிட்டு வச்சுருவான். சொல்லி பிடிச்சிட்றேன். அவர் எங்கே போனாலும் சரி அவர் பார்க்கும்போது தெரியும். அவர்கிட்ட பெரிய பெரிய டிஎஸ்பியிலேருந்து பெரிய பெரிய போலீஸ்காரெல்லாம் அவங்ககிட்ட தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எல்லாம் அத்துப்படி ஆயிடுது. சார், ஒரு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்றா போலீஸ்காரால் நன்மை தான் கிடைக்கும். அவங்களாம் தீமை கிடைக்காது. அவங்கெல்லாம் ஹெல்மெட் போடலை, ஏன் ராங்காக போனேன், அப்படி போனேன், இப்படி போனலாம் பிடிக்க முடியாது. போலீஸ்காரெல்லாம் போலீஸ் எல்லாம் உங்களுக்கு துணையாக தான் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் பலமாக இருந்தால் இது அத்தனையும் கிடைக்கும். எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பி அவங்க பின்னாடி நிற்பாங்க தெரியுமா? ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் கெட்டு போயிடுச்சுன்னா ஹெல்மெட் போடலாம் பிடிக்க மாட்டான். சைக்கிள் ஓட்டு போனால் கூட பிடிப்பான். ஒரு படத்தில் கவுண்டம் பண்ணி சொல்லுவான், ஏன்டா சைக்கிளில் லைட் இல்லாத வரேன், ஐயா பின்னாடி ஒருத்தன் லைட்டே இல்லாத வருமா, நீ இப்போ அவனை பிடிச்சிக்கிறம்பான். அந்தமாரி காமெடி ஆகி போயிடும். அதுபோல் உங்களுக்கு சுகர்நாடிகளை எடுக்கக்கூடிய விதிமுறைகள் அனைத்தும் அத்தனை நச்சுன்னு இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக ஜோதிடம் சொல்லலாம். இந்த ஜாதகம் கோடீஸ்வரனா, கோடீஸ்வரன் ஆகுவானா, கோடீஸ்வரன் ஆகுவான். கோடீஸ்வரன் ஆண்டி ஆவானா, ஆண்டி ஆகுவான். இந்த ஜாதகம் சினிமா நடிப்பானா, சினிமாவுக்கு போவான். இந்த ஜாதகம் எம்எல்ஏ மந்திரி ஆவானா ஆகுவான். பிறந்து 3 நாளையில் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது விதியை எடுத்து ஆயுள் பலன் எடுத்து ஆயுள் பண்ணணும். இந்த ஜாதகம் என்ன வயசு, அற்ப ஆயில போயிடுவானா, பத்தி ஆயில போயிடுவானா, தீர்க்கமான ஆயில இருப்பானா, ஆயில் எப்போ முடியும்னா ஆயில தீர்க்கம் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பு ஏற்பட்டால் மரணம். அது 10 வயசாக இருந்தானா, 5 வயசாக இருந்தானா, 9 வயசாக இருந்தானா, 3, 8, 12 ஒரு திசாநாதனுக்கு வரக்கூடாது. அதே போல் லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் ராகு கேதுக்கு 1 டிகிரியில் இருக்கக்கூடாது. இருந்தால் ஆயுள் தீர்க்கமாக இருக்காது, போயிடும். இப்படி ஆயுள் ஸ்தானத்தை முதல்ல தீர்க்கம் பண்ணுனா. இதை நான் மேடையில் சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க, ஆயுளை வந்து தீர்மானம் பண்ணி சொல்லக்கூடாது, அது பிரம்ம ரகசியம். பெரிய பெரிய ஜோசிகாரன் டாக்டர் பட்டம் வாங்கினாலும் அது என்கிட்ட சொல்கிறாங்க. நான் ஆளையே கூட சொல்லிவிடுவேன். நான் சொன்னேன், அவங்ககிட்டே சொன்னேன், எங்கள் ஊரில் அறுக்க முடியாத அருவாலை பறிச்ச கணக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லலான்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜாதகனை பார்த்து இந்த வயசில் இந்த ஆயுள் போயிடும் மரணம்னு சொல்லணும். நான்லாம் எழுதியே கொடுத்துருவேன். இந்த வயசில் இந்த திசை புத்தியில் இந்த நாளில் ஒன்று முடிஞ்சு போயிடும்னு. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி 6, 8, 12 பகை நேசம் பெற்று ஆகும், வீட்டுக்காரருக்கு முன்னாடி போயிடுவோம்மா, நான் மாங்கலி பூவும் பட்டோட போய் சேருவேனாம்பாங்க. அப்படி தான் போவாங்க. இதெல்லாம் எங்கள் சுகர்நாடியில் எந்த பாவத்தை எடுத்தாலும் ஒரு செகண்டில் அற்புதமாக சொல்லலாம் எங்களுடைய சுகர்நாடின்னு சொல்லி, உங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கோம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.